பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே ரோஸ் கலர் பேனா கொண்டு வருவோம், தீந்து போச்சு சரிங்களா, நாளைக்கு தான் வாங்கணும். ஓகே ரைட். ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, போர் விமானங்கள் இழப்பு, முப்படை தலைமை தளபதி ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனில் சௌஹான் சரிங்களா, நம்ம முப்படையோட தலைமை தளபதி. அதாவது பாகிஸ்தான் தரப்பில் சொல்லியிருந்தாங்க 6 இந்திய போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை மறுத்துட்டார் சரிங்களா. 6 போர் விமானங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் கேட்டாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்போ இந்தியாவோட விமானங்கள் தாக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, தாக்கப்பட்டது உண்மைதான், அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் 6 விமானம் அப்படின்றது அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா. இது சிங்கப்பூரில் ஒரு ப்ளூம்பெர்க் அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஃபஸ்ட் டைம் வெளிப்படையாக சொன்னது. இது என்ன அப்படின்னா, அதான் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான், எதிரியை 100 அடி அடிக்கும்போது தவறி ஒரு அடி நம்ம மேலே விழுகத்தான் செய்யும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்திய போர் விமானங்கள் உள்ளே போயிட்டாங்க. அதில் ஒரு சில டேமேஜஸ் நடந்திருக்கு, அது உண்மைதான். ஆனால் திரும்ப 2 நாள் கழித்து அது எதுக்காக அந்த டேமேஜஸ் நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ஞ்சு 2 நாள் கழித்து நடத்தின அட்டாக் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் தான். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நோட்டமிடுறதுக்காக ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்தியா. அப்போ அந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு, அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு வழிமறைக்க முற்பட்டிருக்கு. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த அட்டாக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரோன்களை வச்சு அவங்க வான் பாதுகாப்பு அமைப்பு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ரேடாரை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நம்ம போர் விமானங்கள் போகும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் எல்லாமே அக்யூரேட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே துல்லிய தாக்குதல். அவங்க இது பண்ணது, அதாவது அவங்க அட்டாக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் அதாவது துல்லியம் மிஸ் ஆனது அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தான் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே 90% அட்டாக்கு துல்லியமாக நாங்கள் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோமோ அதில் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்படையோட, நம்ம இந்தியாவோட முப்படையோட தலைமை தளபதி அனில் சௌஹான் அவர்கள் சரிங்களா. சரி ரைட் ஓகேங்க, இதுதான் இந்த நியூஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஒரு சிலது இருக்குது. பட் இந்த நியூஸுன்றது இதுதான், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப ஒரு வீரம் செறிந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்குல்ல. சரி ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். ஓகேங்க, இந்தது நம்ம திரும்ப சொல்லிகிட்டே வர்றோம். நம்ம தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் சரியா. அதாவது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி இவர் தான் சரியா. இவங்க தான் அர்ச்சனா பட்நாயக், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து இந்தது முக்கியங்க, என்ன அப்படின்னா போபாலில் சனிக்கிழமை அதாவது மகளிர் அதிகாரமளித்தல் மகா மாநாடு நடைபெற்றிருக்கு. அப்போ அது கேட்பாங்க, மகளிர் அதிகாரமளித்தல் மகா மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசில் போபாலில் நடைபெற்றுச்சு. அங்கே மகாராணி அஹில்யாபாய் அப்படின்றவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இவர் பிரதமர் மோடி போயிருக்காரு. அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் அதிகாரமளித்தல் மகா மாநாடு நடைபெற்றிருக்கு போபாலில், கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ளஸ் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2017ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரை 30 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருந்துச்சு. அது வங்கி கணக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், ஜன்தன் திட்டத்தின் மூலியமாக வங்கி கணக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக முத்ரா திட்டத்தின் கீழே 75% பயனாளிகள் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தது மெயினுங்க, சந்திராயன் 3 திட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்போது லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து மொத்தம் 75 பெண் எம்பிக்கள் இருக்காங்க சரிங்களா. கண்டிப்பாக கேட்கலாம், முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது இந்தியாவோட பாராளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து தற்போது எத்தனை பெண் எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா 75 பெண் எம்பிக்கள் இருக்காங்க சரியா. சரி அடுத்தது பார்க்கலாம். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. யார் அப்படின்னா நேஹா பண்டாரி சரிங்களா. இவங்க தான் அவங்க நேஹா பண்டாரி, பிஎஸ்எஃப் படைப்பிரிவை சேர்ந்த பெண் கமாண்டன்ட் இவங்க சரிங்களா. என்னன்னா நேஹா பண்டாரிக்கு இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி
பாராட்டும் கேடயமும் வழங்கியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அக்னூர்னு ஒரு செக்டார் இருக்குங்க, சரிங்களா. இந்த அக்னூர் பகுதி அதாவது பர்க்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த அக்னூர் பகுதி பர்க்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் பாகிஸ்தானோட ரேஞ்சும் ரெண்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா வெறும் 150 மீட்டர் தான். இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி தெருவில் இருக்க காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், வெறும் 150 மீட்ரு தான். அந்த 150 மீட்ரு டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தானை எதிர்த்து தாக்குதல் நடத்தினதுக்கு கமாண்டு கொடுத்தவங்க ஃபுல்லாமே யார் அப்படின்னா உதவி கமாண்டன்ட், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் நேஹா பண்டாரி தான், சரிங்களா. இவங்க தான் நேஹா பண்டாரி. இவங்க தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ அந்த தாக்குதல் நடந்திருக்கு. பிஎஸ்எஃப் படைப்பிரிவை சேர்ந்தவங்க, சரிங்களா. பாகிஸ்தானோட ஏகப்பட்ட நிலைகளை வந்து சுக்குநூறு ஆக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானவங்க, சரிங்களா. கண்டிப்பாக கேட்பாங்க. நேஹா பண்டாரி யார் அப்படின்னா உதவி கமாண்டன்ட், பிஎஸ்எஃப் படைப்பிரிவை சேர்ந்தவங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேங்க, ரைட். அதே மாதிரி வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, இருந்தாலும் நம்மளுக்கே தேவைப்படும். என்ன அப்படின்னா சமையல் எண்ணெயில் 2 எண்ணெய், பாம் ஆயில் எண்ணெயும் ப்ளஸ் அது போக சூரியகாந்தி எண்ணெயோட விலையும் வந்து குறைய போகுதுங்க. ஏன்னா அதோட அடிப்படை சுங்கவரி 20% 10% மத்திய அரசு வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு சமையல் எண்ணெய் விலை வந்து குறையும், மெயினாக பாம் ஆயிலும் சூரியகாந்தி எண்ணெயும். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வழக்கம் போல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவில் நடைபெறுது. இன்றைக்கி யார் யார் பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷ் குஜூர், சரிங்களா, ஒடிசாவை சேர்ந்தவங்க 200 மீட்ரு ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இவங்க பேர் பருள் சௌத்ரி, 5000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. அடுத்து அதாவது பூஜாங்க, சரிங்களா, 800 மீட்டர் ஓட்டத்தில் இவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. இவங்க அப்படியே பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆடவர் ஈட்டி எறிதலில் சச்சின் யாதவ் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் தொடர் ஓட்டம், அதில் வந்து அபிநயா ராஜராஜன், எஸ்எஸ் ஸ்னேகா, ஸ்பானி நந்தரா, நித்யா காந்தே, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க, சரியா. அடுத்து ஒரு முக்கியமான நியூஸுங்க, என்ன அப்படின்னா 72வது உலக அழகி போட்டி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா இந்தியாவில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒபல் சுசாதா சவுங்ஸ்ரீ, சரியா, தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 72வது உலக அழகி போட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்றுச்சு. அதில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒபல் சுசாதா சவுங்ஸ்ரீ வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா சார்பாக நந்தினி குப்தா கலந்துக்கிட்டாங்க, பட் அவங்க வந்து ஜெயிக்கலை, சரிங்களா. அப்போது உலக அழகி போட்டியில் ஜெயித்தவங்க யார் அப்படின்னா இவங்க தான், சரிங்களா, தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இவ்வளோதாங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.